மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா சவுக்கு சங்கர் மேலே இருக்கக்கூடிய குண்டா சட்டமானது போடும்போதே தெரியும் ரத்தாயிரம் அப்படிங்கிற விஷயமானது மே 12 போட்டாங்க, போடும்போதே நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துல நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா குண்டாஸில் எப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் இந்த பொய் குண்டாஸை ரொம்ப அழகாக அம்பலப்படுத்தியிருக்காங்க. இது மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, தமிழ்நாடு அரசுக்கு மிக தீவிரமாக மிக ஆழமாக பேச்சுரிமை பற்றி ஒரு மிகப்பெரிய பாடத்தை எடுத்திருக்காங்க. அந்த பாடத்தையும் அந்த போலி குண்டாஸ் ஆக்டையும் தான் இந்த வீடியோவில் அம்பலப்படுத்த போகிறோம். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மக்களை, சவுக்கு சங்கர் மேலே 27 வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் இந்த குண்டாஸுக்கு சவுக்கு சங்கர் விஷயத்தில் 3 வழக்குகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 3 வழக்குகளை பயன்படுத்தி தான் இவர் பொது அமைதிக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இவர் மேலே குண்டாஸை போட்டிருக்காங்க. அந்த 3 விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெண் பத்திரிகையாளர் ஒருத்தரை பற்றி அவதூறாக பேசிட்டார் 2018 காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அந்த குற்றச்சாட்டுக்கு 2024 அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டும் இந்த குண்டாஸுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பெண் காவலர்களை பற்றி தரைகுடைவாக ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிற 2வது குற்றச்சாட்டு. 3வது பார்த்தீங்கன்னா, சிஎம்டிஏவோட ஆவணத்தை எடுத்துட்டாரு, ஆவண திருட்டு அப்படிங்கிற 3 குற்றச்சாட்டு. ஆவணத்தை திருடி சமுதாயத்தில் வெளியிட்டு ஒரு பொது அமைதிக்கு குந்தம் விலகிக்கிறார் அப்படிங்கிற இந்த 3 விஷயம் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. இந்த 3 விஷயத்தையுமே நீதிபதிகள் தங்களோட தீர்ப்பில் உடைச்சிருக்காங்க. முதல் விஷயம், பெண் காவலர்களை அவதூறாக பேசிட்டாரு. அவதூறாக பேசுனது ரொம்ப தவறு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு குண்டாஸை போடணுமா, பேசுனதுக்கு குண்டாஸ் போடணுமா? ஒரு பெண் பத்திரிகையாளரை பற்றி அவதூறாக பேசிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. 2018 காலகட்டத்தில் இந்த விஷயத்தை செஞ்சதாக சொல்கிறீங்க. 2024 ஏன் ஃபைல் பண்ணுறீங்க? இவ்வளோ காலம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த 2வது மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தாங்க. அந்த 2வது முக்கியமான கேள்விக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக சிறப்பான பதிலை கொடுக்க முடியல. 2018 ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா 6 வருஷம் பொது அமைதிக்கு எந்த விதமான குந்தமும் இல்லையா அப்படிங்கிற அந்த 2வது விஷயத்தை கேட்டாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பத்திரிகையாளரை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு எப்படி பொது அமைதிக்கு எதிரானதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க இந்த குண்டாஸ் ரத்து விஷயத்தில். 3வது பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் போலியா ஒரு ஆவணத்தை எடுத்துட்டாரு, இந்த ஆவணத்தை வெளியிட்டதுனால நிறைய போராட்டங்கள் கிளாம்பாக்கத்தில் நடந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. கிளாம்பாக்க போராட்டங்கள் பிப்ரவரி 10 நடந்துச்சு. சவுக்கு சங்கர் வெளியிட்ட வீடியோ 11 வெளியிட்ட இந்த வீடியோனால தான் 10 எப்படி போராட்டம் நடக்கும்? 11 வீடியோ வெளியிட்டிருந்தாருன்னா 15, 16, 12, 13 இந்த காலகட்டத்தில் போராட்டம் நடந்துச்சுன்னா இந்த வீடியோவோட தாக்கம் சொல்லலாம். இந்த போராட்டத்தோட கோர் ஐடியா சவுக்கு சங்கர் அந்த விஷயத்தில் என்ன பேசியிருந்தாருன்னா, டெண்டர் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பேசியிருந்தாங்க. மக்கள் போராட்டம் பண்ணது எதுக்குன்னா, பஸ் சரியாக வரலன்னு தான் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் வேற எதுக்கும் இருக்குது, இந்த வழக்கு வேற ஏதோ ஒன்றா இருக்குது. அப்படியும் இந்த வழக்கை உடனடியாக போட்டிங்களா, பிப்ரவரி மாதத்துலேயே போட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிப்ரவரி மாதம் நடந்த அந்த பொது பிரச்சனை, அந்த இடத்துல சவுக்கு சங்கர் தப்பே பண்ணியிருந்தாலும் அதற்கு எதற்கு மே மாதம் ஃபைல் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டாங்க. இந்த 3 விஷயத்தை அடிப்படையில் சவுக்கு சங்கர் மேலே இருக்கக்கூடிய குண்டாஸானது பொது அமைதிக்கு எந்த விதமான குந்தகத்தையும் விளைவிக்கல. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்கள் மேலே தான் குண்டாஸ் போடணும். ஒரு கஞ்சா கடத்துறவங்க, ஒரு கள்ளச்சாராயத்தை கடத்துறவங்க, ஒரு போலி பாஸ்போர்ட் மூலமாக சமுதாயத்தில் பல்வேறு நபர்களை ஏமாத்துறவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பண மோசடி செய்கிறவங்க, பண மோசடி செஞ்சு பல்வேறு விதமான குடும்பத்தை ஏமாத்துறவங்கன்னு சொல்லி குண்டாஸ் பயன்படுத்த ஏராளமான வழிகள் இருந்தாலும் ஒருத்தர் பேசுனதுக்காண்டி குண்டாஸ் போடுறதுலாம் ரொம்ப மோசமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இந்த குண்டாஸை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்ததாக நீதிபதிகள் நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசுக்கு பாடம் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசுன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அரசு அப்படிங்கிற அத்தனை விதமான அரசுகளுக்கும் பாடம் எடுத்திருக்காங்க. ஒரு பேச்சுரிமை அப்படிங்கிற ஒன்று இயல்பிலே ஒரு மனுஷனுக்கு வழங்கக்கூடிய மிக முக்கியமான உரிமை. அவர் பேசுகிறது சமுதாயத்துக்கு எதிராக இருந்தால் அந்த சமுதாயமானது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் நீதிமன்றம், கோர்ட்டு எல்லாமே இருக்குது. அவர் பேசவே கூடாது அப்படிங்கிறது எந்த அளவு சரியானது அப்படிங்கிற முதல் கேள்வி கேட்டிருந்தாங்க. 2வது, சோஷியல் மீடியா அப்படிங்கிறத ஏன் இந்த அரசு எதிரான மனநிலையில் அணுகுது? ஒரு சோஷியல் மீடியாவில் பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்குது. சோஷியல் மீடியாவில் மக்கள் தங்களோட கருத்தை பிரதிபலிக்கிறாங்க, மக்களோட மனநிலை அங்கே தெரியுது. அந்த மனநிலையை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவை மக்கள் நாகரிகமாக பயன்படுத்தக்கூடிய காலகட்டமும் தேவைதான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அரசாங்கங்களும் சோஷியல் மீடியாவை பார்வையை மாற்றிக்கிட்டு நாகரிகமாக ரொம்ப தெளிவாக பயன்படுத்தலாம். சோஷியல் மீடியாவை ஏதோ விரோத போக்க அரசாங்கம் பார்க்குறது ரொம்ப கவலை அளிக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்களுக்கு நிச்சயமாக கட்டுப்பாடுகள் விதிக்கணும், அது வேற ஒரு விஷயம். அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னார்னா அந்த கருத்தை பார்க்காம அவர் யாருன்னு பார்க்க ஆரம்பித்தோம்னா இந்த அரசாங்கம் எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுக்கும், எத்தனை பேர் கருத்துக்களை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது அப்படிங்கிற 3வது விஷயத்தை சொல்லியிருந்தாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது விஷயம், ஒருத்தர் ஒரு அரசாங்கத்தோட பாலிசிக்கு ஒரு அரசாங்கத்தோட நடவடிக்கைக்கு எதிராக இருந்தாவே மாற்று கருத்து வச்சாவே அவர் இந்த சமுதாயத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிறது எந்த அளவு சரியாக இருக்கும். மாற்று கருத்து அப்படிங்கிறது வேற, சமுதாயத்துக்கு எதிராக நிற்கிறது அப்படிங்கிறது வேற. இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டினா விமர்சனத்தை முன் வச்சா அவர் இந்த சமுதாயத்துக்கு எதிரானவதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 77வது சுதந்திர தினம் கொண்டாட போகிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வழக்குகள்லாம் விசாரிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசாங்கங்கள் புரிதலோட பேச்சுரிமையை பற்றி ஒரு தர்க்க ரீதியான பார்வையோட விஷயங்களை அணுகணும்னு சொல்லி இந்த பேச்சுரிமை விஷயத்தில் தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய கொட்டை வச்சு சவுக்கு சங்கரோட குண்டாசை ரத்து பண்ணியிருக்காங்க. அப்போ சவுக்கு சங்கர் பேசுனதெல்லாம் சரியாப்பா, பெண் காவலர் குறித்து அப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, பெண் காவலர் குறித்து சவுக்கு சங்கர் பேசுனதில் மிக மிக மோசமான ஒரு எடுத்துக்காட்டு தான். அதை ஏற்கவே முடியாது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு வழக்கு போடுங்க, அந்த வழக்கை அவர் சந்திக்கட்டும், அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை நம்ம முழுமையாக ஆதரிக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. குண்டாசை போட்டு ஒரு வருஷம் முடக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் மாற்று கருத்து இருக்குது. சவுக்கு சங்கர் பேசின விதத்தில் உடன்பாடு கிடையாது. இப்படி பேசினா குண்டாஸ் போடுவீங்களா அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே நம்ம கேள்வி கேட்குறோம். அதுதான் இங்கே தவறான நடைமுறையாக இருக்குது. அதை தான் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. குண்டாஸ் ரத்து பண்ணி சவுக்கு சங்கர் எப்போ வெளியே வருவார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் வழக்கு அவர் மேலே இல்லைனா வெளியே விடுங்கப்பா அப்படின்னு தான் நீதிபதிகள் சொன்னாங்க. ஆனால் 27க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. குண்டாஸை உடச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 12-13 வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைச்சதா சொல்கிறாங்க. இன்னும் அந்த கரண்ட் ஸ்டேட்டஸாக அவரோட வழக்கறிஞர்கள் பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் சொல்லலை, மீடியாலையும் சொல்லலை. அந்த கரண்ட்டாக அவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குது, அத்தனை வழக்குக்கும் எவ்வளோ சீக்கிரம் ஜாமீன் வாங்க முடியும் அப்படிங்கிறதுலாம் அவங்க ஃபோக்கஸ் இருக்குது. எதிர்பார்த்தபடியே சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது இந்த குண்டாஸ் தான். குண்டாஸே உடச்சிட்டாரு. மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜுஜிபி மேட்ரு, ஈஸியாக வெளியே வந்துடுவார் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. வெளியே வந்து சவுக்கு சங்கர் அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அரசாங்கத்துக்கு எதிராக அவர் பேசினாரும் நாகரிகமான முறையில் தன்னோட கருத்துக்களை மேற்கோள் காட்டட்டும், நாகரிகமான முறையில் தன்னோட விமர்சனத்தை வச்சார்னா ரொம்ப ரொம்ப சமுதாயம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்ற வேண்டும். Thank you so much.